குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதாயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன. அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம், தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும், அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும். ஒரு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும், லேட்டாகும், அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது, 2வது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது, 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7 இருந்தால் கூட்டு தொழில் அவருக்கு ஒத்து வராது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வக்ர கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது. அதை போல் இந்த சனி பகவான் இந்த 2023வது வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2023 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா, இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், திரும்பவும் கும்பத்திலேருந்து மகரம் நோக்கிய பயணம். 2 விதமாக இதை சொல்லப்படுகிறது. திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிட்வீன் இந்த 4 months 139 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார். அது திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார். கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர், விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர், ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர், மனிதனின் ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். வாருங்கள் அன்பு நேயர்களே. இப்போ நம்ம சனி பகவானுடைய சனி வக்ரத்தை பற்றி பார்த்தோம். எந்த எண்ணிக்கை ஆரம்பிக்குது, எண்ணிக்கை அவர் வந்து தன்னுடைய வக்ரகதியை நிவர்த்தி செய்கிறார், எத்தனை நாட்கள், 139 நாட்கள், 4.5 மாதம், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலெலாம் பார்த்தோம். இந்த சனி பகவானுடைய வக்ரத்துக்கு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் தனித்தனியாக 12 வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து பலன் பெறுங்கள். இதில்
இந்த சனி வக்ரத்தால் நன்மை பெய்யக்கூடிய ராசிகள் தனியாக ஒரு 5 ராசி எடுத்து போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த சனி வக்ரத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எச்சரிக்கை ராசிகள் எது? அந்த எச்சரிக்கை ராசி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த இடத்துல ரிஷப ராசி அன்பர்கள் வருகிறார்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையிலே ஏன் எச்சரிக்கையாக இருக்குன்னா, திரும்பவும் அந்த 4-10ங்கிற தொடர்பு ஏற்படுது. 4-10 பொதுவாகவே குடும்பஸ்தானம் மற்றும் சுகபோகஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள், அதே போல் தொழில் அமைப்புகள், கர்மஸ்தானம், தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் வழி உறவு, முன்னோர்களுடைய நல்லாசிகள், இதெல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட இடங்களெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க பூஜைக்காக, ஆனால் அது இதைன்னு ஒரு விஷயங்களை சொல்லி தள்ளி போகும்படியாக செய்துவிடும். ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு திருப்பணி செய்ததற்காக ஒரு பணங்காசு எடுத்து வச்சுருப்பீங்க, அது வேறு ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும். அல்லது தகப்பனாருக்கும் மகனுக்குமான உறவு முறைகளில் ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புது வண்டியை வாங்கக்கூடாது. வாங்கிறதா இருந்தால் செகண்ட் ஹேண்ட் வண்டியை நீங்கள் வாங்கலாம். அதே போல் பணங்காசு கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 4-10 அமரக்கூடிய இந்த சனி பகவானால் எச்சரிக்கை ராசியிலே ரிஷபராசி கவனம் தேவை. இரண்டாவதாக கடகராசி அன்பர்கள். கடகத்துக்கு தான் அஷ்டம சனியே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே சாமி, நீங்கள் அதில் சூப்பராக தானே சொல்லியிருக்கீங்க, அப்போ ஏன் கடகராசி எச்சரிக்கை ராசினா, அது என்னதான் வக்ரக சனியாக இருந்தாலும் சனியுடைய பார்வை 7ஆம் பாவத்தை நோக்கியதாகவே இருக்கும். இந்த 4 மாத காலம் தடை காலமாக, இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெயின்டெனன்ஸுக்காக ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. அந்த கதையாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாதமும் மெயின்டெனன்ஸுக்கான காலம். நிறைய ரீஒர்க் பண்ண வேண்டிய, மறுசுழற்சி செய்ய வேண்டிய காலமாக அமைகிறது. ஏற்கனவே நீங்கள் செய்த வேலை, செய்து முடித்த வேலை, அந்த வேலைகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறை செய்து காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திரும்ப பழைய விஷயங்களை எடுத்து அதற்காக உழைக்க வேண்டியது இருக்கும். அதே போல் பணங்காசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டைட் பொசிஷனில் இருக்கும், பண நெருக்கடிகள் இருக்கும். ஸோ கடகராசி என்பர்கள் எச்சரிக்கை. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசியை பொறுத்தவரை நீண்ட நாள் கனவுகள், ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும். மஞ்சள் சனி, பஞ்சமஸ்தானத்தை நோக்கிய பயணம், அவர் நல்லது தான் செய்வார். ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு வரும். இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்து வைங்க, நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி என்பர்கள். மகரத்து தான் மெயின். ஏன்னா அவங்க தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் தான். இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சனியாகவோ அல்லது என்னதான் உங்களுக்கு 7 சனியாக இருந்தாலும் அது வேலை செய்கிறனாலுமே கூட அவருடைய பார்வை இருக்கும். பல பிரச்சனைகளை அது உருவாக்கும். நீர்த்து போன இந்த பிரச்சனை முடிஞ்சது, இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுத்து ஏற கட்டின விஷயம் திரும்ப துளிர்விடும். முடிஞ்சு போன பிரச்சனைகள் எல்லாம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு துவங்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய கடன் வாங்காதீர்கள் மகர ராசி என்பர்களே. இறுதியாக மீனராசி என்பர்கள். மீனராசி என்பர்கள் எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும், அது எந்த சனியாக இருந்தாலும் 7 சனியாகவோ அல்லது பாத சனியாகவோ முதல் சனியாகவோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு, ஏன்னா சனி பகவான் நீங்கள் மகரம்னு சொன்னாலும் அங்கேயே சனியுடைய பார்வை தொடரும், சனிராகுடைய பார்வை தொடரும். ஆகையினால் அந்த இடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ எச்சரிக்கை ராசியில் ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், மீனம் என்ற இந்த 5 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாங்க இது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக அமைகிறது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்போ தான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்தார். அதிலே மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. வாக்கியப்படி இன்னும் வரல, திருக்கணித பிரகாரம் வந்து சேர்ந்துட்டார், இப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருந்தது.
ஆனால் இந்த வக்ர காலத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் வாக்கியப்படி இருந்தாலும் திருக்கணிதப்படி இருந்தாலும் இந்த வக்ரம் பொதுவாக உண்டு. அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலே இதனால் வரையில் 10வது பாவத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் மீண்டும் 9வது பாவத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு திரிகோண தொடர்பு. அந்த இடத்துல யார் இருக்காங்க? சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதற்கு சமமான காலமாக அமைகிறது. ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்கள். அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், படைபலங்கள் இருக்கலாம், அதிகாரங்கள் இருக்கலாம், நீங்கள் இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரிதான், சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரிதான், ஆள் பலம் அதிகார பலம் எல்லாம் இருந்தாலும் செயல்பட முடியாத கால தாமதங்கள். நீங்கள் என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது எனக்கு நடக்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா, அந்த விஷயங்கள் 6 மாதம் 8 மாதம் அல்லது ஒரு 1.5 வருஷம் தள்ளி தான் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். இன்றைக்கி நடக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு வருஷம் கழித்து நடந்தால் அது எப்படி இருக்கும்? நடந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போது காலத்தில் பெய்யாத மழை எப்படி விவசாயத்துக்கு உதவாதோ, அதை போல் காலம் தாழ்ந்து நடக்கக்கூடிய சுப பலன்களும் அந்த ஜாதகனுக்கு அல்லது அந்த மனிதனுக்கு அது பயன்படாது. அதை போல் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, கடுமையான முதலீடுகள் இவை எல்லாம் இருந்தாலும் இந்த கால தாமதம் ரிஷபராசியை ஆட்டி படைக்கிறது. இதனால் பல ரிஷபராசி என்பர்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஜாப் ஆகட்டும், அவங்களுடைய இன்கம் வெகு அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. இதை நிறைய நேரங்களில் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கிறது உண்டு. நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொல்வது உண்டு, நீங்கள் இங்கே என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாமே ஓகே தான், அந்த ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒரு சின்ன தடை இருக்குது சாமி, எல்லாமே 99% நடந்து போச்சு, ஒரு சின்ன தடை இருக்குது சாமி, அந்த தடை விலகினால் நான் முன்னுக்கு வந்துடுவேன், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் நன்மை நடந்திருக்குமே. ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் நன்மை நடந்திருக்குமே. ஆனால் அவங்களாம் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவலில் இருப்பாங்க. ஆனால் முயற்சிகள் வெற்றி பெறுவதில்லை. கடுமையான உழைப்பு, ராத்திரி பகல் பாராமல் உழைக்கிறாங்க, கடுமையான முயற்சி, யாரும் செய்யாத முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனாலும் அது கை கூடுவதில்லை. ஏதோ ஒரு தடை இருக்குது. தடை, அந்த தடை விலகப் போகக்கூடிய காலம்தான் இந்த அற்புதமான வக்ர காலம். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, அப்போ ரிஷபராசிக்கு மெயின் என்ன தரமா ப்ராப்ளம்? வருமானங்கள் வருவதில்லை. உழைச்ச காசு அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு முதலீடு போட்டு ஒரு பில்டராக இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்வாங்க, ஒரு 30 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சுருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சேல்ஸ் ஆகிடுச்சுனாக்கா லாபத்தோடு வெளியில் வருவாங்க. அதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இழுக்கும்போது வட்டிக்கு வட்டின்னு போட்டு லாஸ் ஆகிட்டு வெளியில் வருவாங்க. அப்போ அவங்களுடைய முதலீடுகள், அவங்களுடைய உழைப்புகள் அந்த இடத்துல லாஸ் ஆகும். அதுதான் விஷயம். இப்போ ஒரு சினிமா துறையில் இருப்பாங்க, ஒரு படம் நடித்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பளமே வந்திருக்காது, படமும் நார்மலாக தான் போயிருக்கும். அதே போல் தான் ப்ரொடியூசர்ஸ், அதே போல் தான் ஃபைனான்சியர். அப்போ சினிமா துறையாக இருந்தால் அப்படி இருக்கும், ஒரு மீடியா துறையாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே வேலை ஜாப் பண்ணக்கூடியவங்க, உள்நாட்டு தொழிலாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்.
அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் தாமதமாகும், வருமானம் தாமதமாகும். இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? வருமானம்தான் எல்லா மனிதனுக்கும் ஆதாரம். அப்போது கடுமையான ஃபண்டு டிமாண்ட் ஏற்படுகிறது, ரொட்டேஷன் ப்ராப்ளம், அப்புறம் உருட்டி புரட்டி அங்கே இங்கே வாங்கும்போது கடன் சுமைகள் அதிகமாகிறது. அதான் நான் சொல்கிறேனே, அது நீங்கள் எந்த தொழில், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், சரிங்களா, ஸ்கூல் செக்டராக இருக்கலாம், எஜுகேஷன் செக்ஷனாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், அரசியலாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஒரு சிறு கடை வச்சு நடத்துகிறவராக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹார்ட்வேர்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். அப்போ இந்த கடன் பிரச்சனை தீருமா சாமி? எனக்கு வர வேண்டிய பைசா எங்களுக்கு வந்தால் போகிறோம், நான் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன். அப்போ எங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வந்து சேருமா? நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய கர்மஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்தை நோக்கிய பயணம் என்பதால், அதுவும் அவர் வக்ரகதியில் வரதுனால நிச்சயமாக மனம் இறங்கி உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு அதிக பலன் உண்டு, அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த காலங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு காலமாக அமைகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குடும்ப பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க, பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, என் பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சாமி, பொம்பளை பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆம்பளை பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய குடும்ப கஷ்டங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பது உண்மை. ஏன் அதே போல் ஃபேமிலி ப்ராப்ளம்னா அசட் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அங்கம் பங்காளிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ அரசியல் தலைவராக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம். இப்போ சினிமா துறையை எடுத்துக்கோங்க, இல்லை மீடியா துறையை எடுத்துக்கோங்க, எத்தனையோ கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட ரிஷபராசியில் அந்த சொத்து சம்பந்தமாக, பூர்வீக சொத்து, வீடு சம்மந்தப்பட்டது, அசட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எல்லாமும் ஒரு முடிவே காணப்படாமல் இருக்குது. திரும்ப திரும்ப பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ அது பாதிப்பு அதிகமாக இருக்குது சாமி. நமக்கு ஃபேவரபுளாக முடியணும், நாம் ஜெயிக்கணும், நம்மளால் இது முடியுமா? நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே, இதெல்லாம் இந்த சனி வகர காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சாமி நாம் பண்ணணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எந்த மாதிரியான சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எனக்கு குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, 2 பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க, நாங்கள் அப்பா காலத்தில் அப்படி இருந்தோம், தாத்தா காலத்தில் அப்படி இருந்தோம், ஒரு பெரிய பேர் புகழோடு இருந்தோம், பெரிய இழப்புகள் சாமி, அதுக்கப்புறம் குடும்பம் வளர்ச்சியே அடையலை, டெவலப் ஆக மாட்டேங்குது. ஒரு செய்வினை கோளாறுகள் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மந்திர கட்டு போட்டால் எப்படி இருக்கும், ஒரு தெய்வ கட்டு போட்டால் எப்படி இருக்கும், குலதெய்வம் பேச மாட்டேங்குது, ஒரு கட்டு போட்டால் மாதிரி இருக்குதுங்க சாமி. அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள், செயல் தடைகள், தெய்வ சக்தியுடைய தடைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் விலக்கப்பட்டு நல்ல முறையில், சனிங்கிறவர் விதி, செயல்பாடு, கர்மா, ஆயுள் பாவம் எல்லாத்தையும் தீர்மானம் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் ரிஷபராசிக்கு நன்மையை செய்ய போகிறார். இது ரிஷபராசிக்கான பொற்காலம், ஒரு கோல்டன் பீரியட். இதை நீங்கள் அருமையாக பயன்படுத்தி நல்ல முறையில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு
அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்து, சாமி எனக்கு இது சரியான வழிகாட்டுங்க, எனக்கு சரியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் சாமி, நாங்கள் உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு உரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், சிறை தண்டனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், பதவி போட்டிகள், பண மோசடிகள், இந்த மாதிரியான பல பிரச்சனை, மனசில் இருக்கக்கூடிய பயம், மன கஷ்டங்கள், மன குழப்பம், இவை எப்படி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த சனியுடைய வக்ரம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர பலன் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். மற்றவங்களை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா இந்த கடகராசியுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால தாமதம், வியாபாரம்லாம் நல்லா நடக்குதுங்க சாமி, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஆனால் பைசா வரல, எல்லாம் கடனுக்கு போகுது. இதை நான் ஒருத்தருக்கு யதார்த்தமாக எடுத்து சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் அது இப்படியே இருக்குன்றீங்களே, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. யதார்த்தமான உண்மையை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் அவங்கள நல்லா சந்தோஷமாக குளிப்பாட்டி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, நீங்கள் கொடிக்கட்டி பறப்பீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு மொத்தமாக அவங்கள சந்தோஷப்படுத்தி குளிப்பாட்டி அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த மனநிலையிலேயே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி நடந்ததானா இல்லை. அவங்க பிரச்சனை, அவங்க வளர்ச்சி அடையவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மாட்டிண்டு அவங்களால முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ இதை போல கடகராசி என்பர்களே, உங்களுடைய வருமானம் தடைபடுகிறது. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு தடைபடுகிறது. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங்காக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், நல்ல ரேங்காக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், ரெகக்னைஸாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும், ஆனால் அது கிடைக்கல. பக்கத்துலேயே இருக்குது, எடுத்து என்ன உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, கிரகம் தடுக்குது. அப்போ முன்னேற்ற தடை. ஒரே வரியில் சொல்லணும்னா கடகராசிக்கு இருக்கக்கூடியது முன்னேற்ற தடை. அந்த முன்னேற்ற தடை விலக வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற தடை விலக வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அவசியம். அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள், சிவாலய வழிபாடுகள் மிக அவசியம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த எந்த மாதிரியான பிரச்சனைக்கு எந்த மாதிரியான ஆலயங்கள், என்ன வழிபாடுகள் என்பதை அறிந்து சரியாக தெரிந்து செய்வீர்களே, கரெக்டாக செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையது. கடகராசி அன்பர்களே, ஒரு கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், அரசியல் பழி வாங்குதலாக இருக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் எதிரிகளாக மாறி இருக்கலாம், அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பகைமையாக மாறி இருக்கலாம், தொழிலில் இருக்கக்கூடியவங்க பார்ட்னர்ஸ் அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அவங்க கூட உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கலாம், அதிகாரிகள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறி இருக்கலாம். குறிப்பாக அரசு அதிகாரிகள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க, அது நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இது பொருந்தும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க,
ஜாப் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஒரு ஹையர் ஆஃபீஸரே உங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக மாதிரி இருக்கலாம், ஒரு டீம் லீடராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். அப்போ ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களுக்கு எதிரிகளின் தொந்தரவுகள் அதிகம். இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளை எதிரிகளை எப்படி சாமி கட்டுப்படுத்துறது? நாம் நல்லதை நினச்சி செய்தாலும், இந்த கடகராசி என்பர்கள் நீங்கள் நன்மையை நினைத்து செய்தாலும், ஒரு நல்லது செஞ்சாலுமே கூட அது வந்து செஞ்சு முடிக்கின்ற பொழுது ஒரு சின்ன அவப்பெயரோடு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை, ஒரு சின்ன வீண்பழி அவமானங்கள், தேவையில்லாத ஒரு நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி, ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஒரு உயர்ந்த அரசியல் குடும்பமாக இருந்தாலும் அந்த அரசியல் குடும்பத்தையும் நம்ம பார்க்குறோம். மொத்த நாட்டிற்கும் அவங்க பேர் சொன்னால் உடனே சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தாருக்கும் ஒரு நேம் ஸ்பாயிலிங் வருதா இல்லையா? உண்மை தானே? நம்ம எத்தனையோ மீடியாவில் பார்க்குறோம். அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், எனிஒன், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ நம்ம உயர்ந்த குடும்பங்கள். கடகராசின்னு சொல்லும் பொழுது கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கடகராசி தான். அந்த ஆயில்யம் கடகம், புனர்பூசம் கடகம், பூசம் கடகம், உயர்ந்த ஸ்தானத்தில் உத்தியோகத்தில் அருமையான கொடிகட்டி பறக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்படி கடுமையான கஷ்டங்கள் இருந்த போதும் அந்த தடைகள், காரிய தடைகள் இருந்து வருகிறது. அப்போ இந்த தடை விலகுமா சாமி? எங்களுக்கு இந்த தடை விலகணும் சாமி, எங்களை எப்படியாவது நம்ம நினைக்கிறது நடக்கணும். இந்த ஒரு வீண்பழி அவமானங்கள் இருக்கு, ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு சாமி, இந்த வம்பு வழக்கில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். தேவையில்லாத ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, நான் மிஸ்டேக்கே பண்ணலைங்க சாமி, ஆனால் ஒரு என்கொயரி போய்கிட்டுருக்கு. நான் ஒரு போஸ்டிங், ஒரு கவர்னர் போஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம், ஒரு நல்ல போஸ்டிங். அந்த போஸ்டிங்கே அவர் கொடுத்தீங்க, பதவி போட்டிகள் அந்த இடத்துல. அப்போ அதே போல் தான் அரசியல் போட்டிகள், தொழில் போட்டிகள், உத்தியோக போட்டிகள், போட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது, குடும்ப போட்டிகள். அப்போ இந்த போட்டி பொறாமையால் வரக்கூடியது இது அப்படியே கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆச்சுன்னா அது செய்வனையில் போய் முடியும், மந்திர மாந்திரிக தோஷங்களை போய் முடியும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகும். அதற்கான அற்புதமான ஒரு கோல்டன் பீரியடு தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம். அவர் 7ஆம் பாவத்துக்கு 7க்கும் 8க்கும் மிடில் இருக்க போகிறாரு. நிச்சயமாக கடகராசி என்பர்களே, உங்களுடைய கவலைகள் விலகி, உங்களுடைய துன்பங்கள் விலகி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை சாமி, நான் ஜம்முன்னு இருக்கேன், சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனாலுமே கூட இந்த 7க்கும் 8க்கும் மிடில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சனி பகவான் பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களது வாழ்விலே பல மாற்றங்களை தரப்போகிறார். அப்போ உங்களுக்கு பண கஷ்டங்களாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய முதலீடுகள் பிரச்சனைகளாக இருக்கலாம். சினிமா துறையில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு ஃபைனான்சியலாக இருக்கலாம், ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டில் சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அதே போல் அக்கம்பகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், சொத்தில் மெயினாக அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கைகளுக்குள்ள, ஸோ ஃபேமிலி சப்ஜெக்டில் வரக்கூடியது. உடல்நிலை ஆரோக்கியம், இந்த கடகராசிக்கு நம்ம அதை மெயினாக சொல்லணும். மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், மனபயம் அதிகமாக இருக்கும். எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாத மனசு ஒரு மனக்குழப்பமாகவே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பகவான் வக்ரகாலம் அமைகிறது. நல்லது நடக்கப் போகுது கடகராசி அன்பர்களே. அப்போ குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும்.
சனி பகவான் வழிபாடு கை கொடுக்கும், சித்தர்கள் வழிபாடு கை கொடுக்கும், ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது மேலும் சிறப்புடையதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, திருமண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அது சார்ந்த பிரிவுகள், அது சார்ந்த வம்பு வழக்குகள், அதே போல் மெயினாக பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது. நிறைய இப்போ பசங்க பார்த்திங்கனாக்கா, அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போகிறது. அதே போல் விசா ப்ராப்ளம், இமிக்ரேஷன் சம்மந்தமான ஒரு என்கொயரிஸ் அதில் கொஞ்சம் டிலே ஆகிறது. அந்த இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாமும் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், குவாரிகள், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஸ்கூல் செக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க அனைவருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நல்ல முறையில், சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரப்போகிறது. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசிக்கு தடைகள் விலகி, உங்களுடைய பிரச்சனைகள் விலகி, நல்ல முறையில் சிறந்த எதிர்காலம் அமைவதற்கான அடுத்த ஒரு 2.5 வருஷம் சிறப்பான எதிர்காலமாக உங்களுக்கு அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காலகட்டம் கன்னிராசிக்கு. அல்லது நம்ம இப்படி கூட சொல்லலாம், நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் 5ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். அவர் வரப்போகிறதில்லை, 5ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், அவ்வளோதான். பார்வை மட்டும்தான் படப்போகுது, ஆள் இருக்க மாட்டார். 5இல் இருக்கின்ற பொழுது சனி பகவான் 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த காலத்திலே சாதிக்க முடியாத விஷயங்களை இந்த 4.5 மாதத்தில் 139 நாளில் கன்னிராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போது கன்னிராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் சாதிக்கக்கூடிய காலம், அது அற்புதமான வளர்ச்சிக்கான காலம். நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய, வெற்றியை பெறக்கூடிய காலம். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்திலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவம் மகர ராசியை நோக்கிய பயணம். பொதுவாக கன்னி ராசிக்கு என்ன பிரச்சனைனா, கால தாமதங்கள், டிலே. எதை செய்தாலும் டிலே ஆகிறது. எடுக்க முயற்சிகள், நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை அல்லது ஒரு தொழில் அமைப்பை ஒரு முயற்சி பண்ணி ஒரு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா, நீங்கள் போகும்போது அந்த இடத்துல அந்த செயல்பாடுகள் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நாம் இப்போ தானே மனசில் நினச்சோம், இவரை வச்சு தானே அந்த தொழில் செய்கிறதா சொன்னோம், நான் இப்போ தாங்க ஆரம்பித்தேன் அந்த தொழிலை அப்படின்வார். அப்போ உங்களுடைய திட்டமிடுதல், உங்களுடைய பிளானிங் என்னவோ, நீங்கள் ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி போனீங்கன்னாக்கா, நீங்கள் போய் சேர்றதுக்குள்ளே அங்கே வேலையே நடந்திருக்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக உங்களுடைய உழைப்பு வீணாகிறது, உங்களுடைய முயற்சிகள் வீணாகிறது. அப்போ உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. இந்த கால சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், இது மாறணும் சாமி, எனக்கு இந்த கால சூழ்நிலை மாறணும், நான் ஜெயிக்கணும், எடுக்கின்ற முயற்சிகளிலே நான் வெற்றி பெற வேண்டும், கன்னிராசி நான் ஜெயிக்கணும்
என்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால், பொதுவாக கன்னி லக்னத்திற்கு சனி சுபராக மாறிவிடுவார். 5க்கும் 6க்கும் உடையவன், 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவன். அதனால் நன்மையை செய்வார். பொதுவாக உபய ராசிகளுக்கெல்லாம் சனி பகவான் நன்மையை செய்வார். அந்த வகையிலே இந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலம். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி, மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம் விலகி, மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகி, நல்ல முறையில் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து உறுதித்தன்மையோடு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான அத்தனை செயல்பாடுகளும், நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், வியாபாரம் செய்பவராக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், கன்னி ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மை. நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ், அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், பெரிய பெரிய விவசாயம் ஹோல்சேலாக எடுத்து செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங், பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், அதாவது கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, தீவனங்கள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே கன்னிராசி என்பர்களே, உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். மெயினாக கன்னிராசிக்கு தடை தடை தடை, எதை எடுத்தாலும் ஒரு காரிய தடை, ஏதோ ஒரு தடை இருக்குதுங்க சாமி. குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஃபேமிலி நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும் சாமி, ஆனால் குடும்பம் வளர்ச்சி அடையலை, ஏதோ ஒரு சின்ன தடை இருக்குது சாமி. நாங்கள் எல்லா வழிபாடுகளையும் செய்து பார்க்குறோம், எல்லா பரிகாரங்களும் செய்து பார்க்குறோம், எத்தனையோ கோவில்கள் வழிபாடுகள் எத்தனை செய்தாலும் அந்த காரிய தடை விலகல். ஏதோ ஒரு சூக்ஷமம், ஏதோ ஒரு ரகசியம், ஏதோ ஒரு ஜோதிட ரகசியம் இருக்குது. தெய்வ கட்டு போட்டிருக்கலாம், குலதெய்வத்துக்கு கட்டு போட்டிருக்கலாம், முன்னோர்களுடைய அந்த சாபத்திற்கு கட்டு போட்டிருக்கலாம், விலகவே மாட்டேன். இதையெல்லாம் அறிந்து அந்த ரகசியத்தை, அந்த ஜோதிட சூக்ஷ்மத்தை அறிந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செய்வீர்களே, சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்களுடைய எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பணப்பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, உதவி செஞ்சுட்டு ஏமாறுறது, அல்லது லோன் வாங்கி கொடுத்துட்டு ஏமாறுறது, கை காமிச்சிட்டு ஏமாறுறது, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம், கணவன் மனைவியாக பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, பிரச்சனைகள், அல்லது 2 வருஷம் ஆகுது சாமிக்கு மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, கணவன் இப்படி பண்ணிட்டாரு, பிரிஞ்சுட்டாங்க, நாங்கள் திரும்ப சேருவோமா, வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இடதோஷங்கள். இந்த இடத்துல என்னால் இருக்க முடியல சாமி, ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அப்போ இட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், நான் ஏமாந்துட்டேன், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஒரு இடத்த விற்கவே முடியல,
அந்த வீடை விற்கவே முடியல, அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியல. அப்போ ஏதோ ஒரு சக்தி உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு சக்தி உங்களை செயல்பட முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. மனக்குழப்பம், மன பயம், அதீத மனக்குழப்பம், பெரிய மனக்குழப்பமாக இருக்குங்க சாமி. ஆரோக்கிய குறைவுகள், ஆஸ்பத்திரி போவீங்க, டெஸ்ட் எடுப்பீங்க, டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே இவர் ஆல்ரைட், எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்படின்வார் டாக்டர். வீட்டுக்கு வந்து பார்த்தா உடம்பு வலிக்கும். அப்போ என்னதான் பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவை எல்லாமும் உங்களுக்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல தான் குடும்பத்தில் பசங்களிடத்துல ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, வெளியில் போன பசங்கள் மீண்டும் வீடு திரும்புமா, பெற்றோர்கள் தான் வேண்டும் வந்து சேருமா, நிச்சயமாக அதுக்கான காலங்கள் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் போட்டிகள், அரசியல் பழிவாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையிலே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், வருமான தடைகள், ஆரோக்கிய குறைவுகள், வேலையின்மை, இதெல்லாம் இருக்கலாம். மீடியா துறையை பொறுத்தவரையிலும் அங்கேயும் வருமானமின்மை, ரொட்டேஷன்ஸ் ப்ராப்ளம், ப்ளஸ் அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதே போல் ஃபேமிலி செக்டரில் அசட் சம்பந்தமான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான துறை சம்பந்தமான பிரச்சனைகளாகவும் அது ஃபேமிலி சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் இருக்குமேயானால் கன்னி ராசி அன்பர்களே சற்று கவனம் தேவை. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது சாமி, இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அப்படி கரெக்டாக தான் இருக்குது. இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? இதிலிருந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறது? இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது? கடன் சுமையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், சிபிஐ ரைடாக இருக்கலாம், ஐடி ரைடாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம். எல்லாம் ஓகே சாமி, நம்ம எப்படி, இது என்ன ரெமெடி? அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக அதுக்கு சரியான வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களேயானால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு மிகப்பெரிய பாப விமோச்சன காலமாக அமையும், சிறந்த எதிர்காலம் உருவாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஏன்னா சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு மகர ராசியை நோக்கிய பயணம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதில் 2 விதமான குழப்பங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துட்டு இருக்கு. வாக்கியப்படி சனி பகவான் மகரத்தில் தான் இருக்கார், இன்னும் பயிற்சி ஆகலை, டிசம்பர் மாதம் தான் பயிற்சி அடைய போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி. அதில் அதிச்சாரம் பெற்று போன சனி பகவான் தான் திரும்பவும் வரப்போகிறாருன்னு அர்த்தம். திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார், அவர் கும்பத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைகிறார், அவர் திரும்ப போவது இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ இந்த குழப்பங்களுக்கு இடையிலே மகர ராசி என்பர்கள் ஒருவேளை திரும்பவும் மீண்டும் நமக்கு ஜென்மசனி 7.5 சனியில் ஜென்மசனி நடக்குமா, அல்லது பாத சனி தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுகிறது. முதல்ல மகர ராசி என்பர்களே, ஜென்ம சனி தொல்லை இனிமே உங்களுக்கு இல்லை, அதை ஃபஸ்ட்டு தெளிவாய்க்கும். ஜென்ம சனியின் தொல்லை மகரத்திற்கு இனி இல்லை, இது பாத சனியாக மட்டுமே செயல்படும். முதல்ல இவர் இந்த 7.5 சனிங்கிற கான்செப்டுக்கே வரமாட்டார். யார்? இந்த வக்ரசனி என்பவர் உங்களுக்கு அந்த 7.5 சனி அப்படிங்கிற அந்த ஆர்டருக்கே அவர் வரமாட்டார், அந்த சேருக்கே அவர் போக மாட்டார். வெறும் வக்ரசனியாக மட்டுமே செயல்படுவார். வக்ரசனினா என்னத்தை செய்யும் அப்படின்னாக்கா,
முதல்ல 100% யாருக்கு வேலை செய்யனாக்கா, யார் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரமாகி உள்ளதோ, வானு போட்டு அதை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, வக்ரகதியில் உள்ளதோ அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். இது அவங்களுக்கான பீரியட், அவங்களுக்கான காலம், அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியோ குருவோ அல்லது வக்ர கிரகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு நன்மை. சரி, இப்போ என் ஜாதகத்தில் வக்ரமே இல்லை சாமி, எல்லாமே நேர்கதியில் தான் இருக்காங்க, நான் மகர ராசி, எனக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, நன்மையை நடக்கும். அப்போ ரிவேஸில் மகரத்தை வந்துட்டா ஜென்மசனி கிடையவே கிடையாது. இந்த மகர காலம் என்பது மகர ராசிக்கான ஒரு வளர்ச்சிக்கான காலம் அப்படி சொன்னால் சொல்லிக்கலாம். ஏன்னா பாத சனி கூட இங்கே செயல்படாது. 7.5 சனியில் பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாத சனி கூட இங்கே ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா அவர் தான் ரிவேஸில் இருக்கார். அப்போது மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வக்ர சனி பல வகையில் நன்மையை செய்ய போகிறது. ஒரு வரியில் சொன்னால் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம். உங்களுக்கான கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, பண கஷ்டங்கள், மன கஷ்டம், கடன் பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டு, பண பிரச்சனைகள். அப்போது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். உங்கள் பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட்டு நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைலேருந்து ஒரு 4.5 மாதம் டைமு, தாராளமாக நீங்கள் பிரச்சனை விட்டு வெளியில் வரலாம், நல்லது நடக்கலாம். அதே போல் பணத்தை கொடுத்து எங்கேயா போய் மாட்டிக்கிறது அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இழந்து நிற்பது. மகர ராசி என்பவர்கள் இந்த பணம் விஷயத்தில் எவ்வளோ பாடாப்பட்டிருக்காங்க என்பது எனக்கு தெரியும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி உங்கள் கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு செய்யும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. சார், தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்? ராசிநாதன் ராசிக்கு 2லே அமர்ந்திருக்க, அங்கேயே 2ஆம் பாவத்திலேயே வக்ரகதி நடக்கின்ற காரணத்தால் பணவரவு, தனவரவு, பொருள் வரவு இருக்கும். ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா வீட்டிலேருந்து அவங்களுக்கு சொத்து வரணும், அந்த செட்டில்மெண்ட்லாம் சேருவதற்கு அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. இல்லை தம்பி, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கோ, நீ ஒரு 20 லட்ச ரூபா வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள் சேரும். இது மாமனார் வீடோ, மாமியார் வீடோ, அம்மா வீடோ, உங்கள் பக்கம் சேர வேண்டிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள் சேரும், சொத்துக்கள் சேரும், பொருளாகவோ பணமாகவோ தனமாகவோ செல்வமாகவோ சேரும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரங்கள் எப்படி சார்ந்து இருக்கும்? தொழில் அமைப்புகள், தொழில் துறைகள். நான் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அங்கே தான் நம்ம பைபாஸில் இருக்குது அல்லது ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது, அவுட்டரில் வச்சுருக்கோம், மெயினான இடத்துல இருக்குது. ஹோட்டல் எப்படி போகும்? ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம். தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், பேக்கிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மால் சென்டர்ஸ், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஐடி பார்க்ஸ், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, கனிம வளங்கள், மண், அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி மொத்தமாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள், மண், ஜல்லி, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க,
மார்க்கெட்டிங், டாக்டர்ஸ், ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கல் காலேஜ் நிறைய. அப்போ நீங்கள் எந்த தொழில், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், சிறு வணிகமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இந்தியாவோ அப்ராடோ ஸ்டேட்ஸோ, இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் முடக்கங்கள் விலகும். தொழில் அப்படி ஸ்டக் ஆகிருக்கு சாமி, தொழில் அப்படி நின்று போயிருக்கு, தொழிலே நடக்கலை, வியாபாரமே வரலை, அதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் மகர ராசி என்பர்களே அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசியல் எதிரிகள், பதவி போட்டிகள், பதவி பிரச்சனைகள், செய்வினைகள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அன்னை வாராகி வழிபாடு சிறப்பு. வாராகி முன்னாடி எந்த எதிரியும் நிற்க முடியாது, எதிரிலாம் ஓட விட்டு அடிப்பாங்க வாராகி. அப்போ அன்னை வாராகி வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பர்கள். அதே தான் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக மீடியா துறையில், செய்தித்தாளாக, நியூஸ் பேப்பராக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் துணை நடிகர்களாக இருக்கலாம், அல்லது நகைச்சுவை நடிகர்கள், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்ஷியல் மெயினாக. ஏன்னா மகர ராசியில் நிறைய சினிமா ஃபைனான்ஷியல் பணம் கொடுத்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இன்று வருமோ, நாளை வருமோ, பின் எப்போ வருமோ என்று. அப்போது சினிமா துறை, அதே போல் அரசியல், மீடியா, இந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம், மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும், நினைத்தது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம். மெயினாக மகர ராசிக்கு இருக்கக்கூடியது மனக்குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் ஒரு பயம், ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பார்ட் வலிச்சுக்கிட்டே இருக்கும். வயிறு பிரச்சனையாக இருக்கலாம், குடல் பிரச்சனையாக இருக்கலாம், தோல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிறந்த குழந்தை அது அசைவே இல்லாமல் இருக்கலாம், பிறக்கும்போதே ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால், அந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், போலீஸ் கேஸ் ஆகட்டும் அல்லது கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், வம்பு வழக்குகள் நடக்குது. கண்டிப்பாக அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் மகர ராசிக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வரா மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி, பிள்ளைகள், அப்போது குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தீரும். பிரிந்த உறவுகள், வீட்டை விட்டு வெளியில் போன பசங்களாகட்டும் அல்லது கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான எல்லா ராசி பலன்களையும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும்னா அது நடக்காது. ஆகையினால உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ, உங்களுக்கு எது ஜெயிக்க வேண்டுமோ அந்த ரகசியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொண்டு சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்தது நடக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், பெரிய அளவில் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி. அன்பார்ந்த
மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, மீனராசிக்கு இப்போ தான் அந்த 7.5 சனி ஆகப்பட்டது ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் திருக்கணித பிரகாரம் தான் ஆரம்பிச்சிருக்கு. வாக்கியப்படி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வாக்கியப்படி இந்த டிசம்பர் மாதம், இந்த மார்கழி மாதம் 16ஆம் தேதி தான் உங்களுக்கு 7.5 சனியே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் திருக்கணித பிரகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனராசிக்கெல்லாம் என்ன ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னாக்கா, வக்ரசனி நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம சொன்ன அந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அப்போ அந்த 7.5 சனி வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? நிச்சயமாக மீனராசி என்பர்களே, இது வெறும் வக்ரசனியாக மட்டுமே ஆக்டிவேட் ஆகும், வக்ரசனியாக மட்டுமே வேலை செய்யும். இந்த குறிப்பிட்ட காலகட்டம் உங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது. லாபச்சனியும் வேலை செய்யாது. அது எந்த பாவத்தில் இருந்தாலும், அது 7.5 சனியோ, ஜென்ம சனியோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, லாபச்சனியோ, அது என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. வக்ரம்னு வந்துட்டுதுன்னா வக்ரகதி மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசிக்கு இது லாபசனியாக அமைகிறது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. திடீர்னு இந்த ஒரு 4-5 மாதமாக உடம்பு போட்டு படாப்படுத்தி எடுக்குதுங்க சாமி. சொல்ல முடியாத வகையில் ரொம்ப பிரச்சனை பண்ணுது உடம்பு. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுது. நாங்களும் எவ்வளோவோ ட்ரீட் பண்ணி எடுத்து பார்த்துட்டோம். அடுத்து உடம்பு படுத்தி எடுக்குது. இதெல்லாம் மீனராசி என்பர்கள் சொல்லக்கூடியது. அதே போல் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது சார், இப்போ ஒரு 5 மாதமாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஜாபு போயிட்டே இருந்தேன் சார், ஒரு 18 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், திடீர்னு ஜாப் போயிடுச்சு. ஒரு 5 மாதமாவது நானும் வேலை தேடுறேன், எனக்கு கிடைக்கல. அப்போ எப்போ இந்த மார்ச் மாதம் அல்லது இந்த ஜனவரி மாதம் அப்போது மீனராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் வக்ரகதியாகவே இருக்கும். அது வேறு எந்த சனியாகவும் இருக்காது, வக்ர சனியாக செயல்படும். அப்போ பொதுவாக இந்த 139 நாட்கள் 4.5 மாதம் மீனராசிக்கு நினைச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் மீனராசி என்பர்கள். பொதுவாக 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கிய பார்வை, பயணமே இல்லை, பார்வைன்னு வைப்போம். வக்ர பார்வைன்னா கோபமான பார்வை, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் திரும்பி பார்த்துட்ருக்காங்கல்ல. அப்போது அவங்களுடைய கொஞ்சம் கோபமான குணங்களாக இருக்கும், கோபமான பார்வையாக இருக்கும், இயல்பு நிலைக்கு மாறானதாக இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது வம்பு வழக்குகள், காரிய தடைகள் மற்றும் ஏதேனும் உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் தீரும், நல்லது நடக்கும். வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும்? மீனராசி அன்பர்களே, லாபம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த சனி பகவானுடைய பார்வையே ட்ராவலை எதை பற்றினாக்கா லாபஸ்தானத்தை நோக்கியது தான். அப்போ வருமானம் எப்படி இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒன்றுமே நடக்கல சாமி எனக்கு. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், எனக்கு பிஸ்னஸ் லாஸ்ட் ஒரு 4 to 5 months அப்படி ஸ்ட்ரக்காகி நிற்குதுங்க சாமி. பிஸ்னஸே நடக்கலை, வருமானமே இல்லை, ரொட்டேஷனே இல்லை, பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். அல்லது ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, சேல்ஸ் ஆகலை, சேல்ஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு பேமெண்ட் வரல,
பேமெண்ட் வருது, 30% அவங்களுடைய பிடிச்சி வச்சுக்கிறாங்க, நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் காரிய தடைகள், செயல் தடைகள், வருமான தடைகள், தொழில் தடைகள், இப்படியெல்லாம் தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மீனராசி என்பவர்களே அந்த தடைகள் விலகக்கூடிய அதி அற்புதமான காலங்களாக இந்த வக்ரகதி காலம் அமைகிறது. நிறைய மீன ராசி என்பவர்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு, முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் அதே சமயத்தில் பக்தி சார்ந்ததாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடுகள் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ அல்லது உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் மீன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை சரியாக இல்லை, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல மீன ராசி என்பர்களே இடமாற்றங்கள் உண்டு. நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் மாதிரி, நான் வேறு கம்பெனி போக போகிறேன், வேறு கம்பெனி ஜம்ப் பண்ண போகிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 7.5 சனியில் நானே நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது உண்டு, இப்போதைக்கு மாறாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சொல்லும்போது நம்ம மாறிக்கலாம். அந்த மாதிரி வேலை மாற்றங்களுக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களை இது வேலை மாறுவதற்கான காலம், இடமாற்றத்திற்கான காலம், ஊர் மாற்றத்திற்கான காலம். இங்கேருந்த சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூர் போகலாம், புனே போகலாம், அல்லது டெல்லி போகலாம், அல்லது வெளிநாடுகள் செல்வதற்கான. அப்புறம் என் பையன் வெளிநாடு போவானா, எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாடு போவாரா, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா சாமி எனக்கு, வெளிநாடு செல்வதற்கான வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு இடமாற்றங்கள் உண்டு. அதே போல் மீனராசி என்பவர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை, சப்போர்ட் ஏற்படும். என் பாஸ் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, என் மேனேஜர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே. அதே போல் ப்ரமோஷன்ஸ், நிறைய மீனராசி அன்பர்கள் பதவி உயர்வு இதுக்காக காத்திருக்கிறாங்க. அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரிதான், நிறைய ப்ரமோஷன்ஸ்க்காக காத்திருக்கிறார்கள். அப்போ ப்ரமோஷன் கிடைக்குமா? இது 7.5 சனின்னு சொல்கிறாங்களே சாமி, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? அதுதான் இங்கே ஸ்பெஷல் கண்டென்ட்டு. நிச்சயமாக மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். எப்படி டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமோ, எப்படி ப்ரமோஷன் கிடைக்குமோ, அதே போல் இன்க்ரிமெண்ட்ஸ், நல்ல ஒரு நேம் கிரியேட் ஆகும். ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், ஒரு சிஇஓ, ஒரு நல்ல பதவிகள், ஒரு கவர்னர் போஸ்ட் மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில், தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில், குடும்பத்தில் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அப்படி அந்த எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்களே ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அந்த பிரச்சனைலாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம், விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்குது, விசா கிடைக்காமல் இருக்குது, இமிக்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது, அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கிறது, சின்ன ஒரு என்கொயரி இருக்கிறது, டிலே ஆகிறது, பிஆர் அப்ளை பண்ணியிருக்கிறது. ஸோ இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அந்த விசா ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி அன்பர்கள். அதே போல் தான் செய்வினை கோளாறுகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், மனக்குழப்பம், டிப்ரெஷன், ஃபியர்னஸ்ஸு, ஹெல்த் இஷ்யூஸு, இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளம்,
அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட ஹெல்த் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், பணம் கொடுத்தவங்க மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள், வம்பு வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இட பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவற்றுக்கெல்லாம் நல்ல தீர்வு ஏற்படும். பொதுவாக மீனராசி என்பதே உங்களுக்கான பொதுவாக ஒரு ராசிக்கான பலனை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அப்போது மீனராசிக்கான பலன்கள் சிறப்பாக உள்ளது. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். இன்னும் அதை பற்றின டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெமெடி வேணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அதுலேருந்து ஒரு வழிபாட்டு முறைகள் தெரியணும், நம்ம அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் இந்த 139 நாட்களும் சனி பகவானுடைய வக்ரம் மீன ராசிக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.